ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் யுஎன் முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளருமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஈரான் அமெரிக்க போர் கிட்டத்தட்ட 3 மாத காலத்துக்கு மேலே இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. நடுவில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் ஒப்பந்தம்லாம் ஏற்பட்டுச்சு. இந்நிலையில் மீண்டும் அமெரிக்கா ஈரான் மீது தற்காப்பு தாக்குதல்களை தொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு புறம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலும் அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த போர் முடிவுக்கு வரும், ஒரு அமைதியான சூழ்நிலை எட்டும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டதுன்னா நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று வரைக்கும் அந்த போர் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் ஒரு பெரிய நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் எப்போ வேணாலும் நடந்துடும், பெருமளவு பேசி முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்லாம் பதிவிட்டார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் அல்லது மாலையில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த போரை நோக்கி கொண்டிருப்பவர்கள் எண்ணினோம். நான் கூட இந்த போர் ஒரு முடிவுக்கு வரப்போது, ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட போகிறது, 1 மாதத்திற்குள் அவர்கள் அந்த கடல் கன்னிகளை அதெல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள். பழையபடி ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கப்படும், எண்ணெய் வரத்து அதிகரிக்கும், எண்ணெய் விலைகள் குறையும், பல மாதங்களில் ஒரு இயல்பு நிலை திரும்பும். 30 அல்லது 60 நாட்களில் இது நடந்த உடனேயே பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் அணுசக்தியாக மாறுவதை கைவிடுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள். அதனுடைய யுரேனியம் இருப்பு, அது 11 டன் யுரேனியம் வைத்திருக்கிறது. 11 டன்னுனா உங்களுக்கு 11,000 கிலோ யுரேனியம் வச்சுருக்கு. அதில் 440 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அதை பல மாதங்களில் அணு ஆயுத தலைகளாக மாற்றிவிட முடியும். அதனால் இதையெல்லாம் அவர்கள் ஒப்படைக்கணும். ஒரு 3வது நாடிடம் ஒப்படைக்கலாம், அல்லது இப்போ சமீபத்தில் அவர் சொல்லியிருக்க மாதிரி அவர்களே அதை அழிக்கலாம். பாரபட்சமற்ற நடுவர்கள், நோக்கர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அதனால் ஒரு வழி பிறக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நேற்று அவர் பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் நினைக்கிறேன், பிபிஎஸ், அவங்களுடைய நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் மாதிரியான ஒரு பொது அவங்க நாட்டு அரசனுடைய உதவியோடு, அவங்க நாட்டினுடைய பிபிசின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் ஒரு கடும் போக்கை காட்டியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இதுவரை ஈரானிடமிருந்து பிடித்து வைத்திருக்கிற நிதிகள், இந்த உறைந்து போயிருக்கு ஃப்ரோசன் ஃபண்ட்ஸ், அதை நாங்கள் திருப்பி தர போகிறதில்ல. ஒபாமா மாதிரி அவ்வளோ எளிதாக நாங்கள் திருப்பி தந்துட மாட்டோம். ஒன்று. அதுக்கு பிறகு இந்த பொருளாதார தடைகளை நாங்கள் வேகமாக ஒன்றும் விலக்க போகிறதில்ல அப்படின்னும் சொல்லியிருக்கார். அதனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். இது அணுசக்தியாக ஈரான் மாறுவதற்கு அதுதான் கடுமையான ஒரு அவசரமே தவிர, எண்ணெய் விலையெல்லாம் ஏறி இருக்கு, நவம்பரில் இடைத்தேர்தல்கள் காங்கிரஸுக்கு வருது அப்படின்ற அவசரமெல்லாம் எனக்கு இல்லை, செவ்வாய்க்கிழமை நடந்ததை பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய உட்கட்சி தேர்தல்களில் முதல்ல உட்கட்சி தேர்தலில் பல கட்ட தேர்தல்கள் நடக்கும். அதில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுடைய அதிபர் தேர்தலாகட்டும், அல்லது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் தேர்வாகட்டும், செனட்டர் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வாகட்டும், அல்லது காங்கிரஸ்மேன் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகட்டும், இதில் எல்லாத்துக்குமே 2 கட்சியும், ஜனநாயக கட்சியும் சரி குடியரசுக் கட்சியும் சரி, உட்கட்சி தேர்தல்களை நடத்தி அது ஒரு ஜனநாயக அமைப்பாக, இங்கே கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா, வேட்பாளர்கள் அங்கே, ஆமாம், செயற்குழு பொதுக்குழு தேர்ந்தெடுத்ததுன்னு சொல்லிக்கலாம், அல்லது உயர்மட்ட அரசியல் குழு தேர்ந்தெடுத்ததுலாம் சொல்லிக்கலாம். ஆனால் பொதுவாக நமக்கு தெரியும், இந்தியாவினுடைய கட்சி தலைவர்கள் பெருமளவு அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க தான் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அங்கே அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போட்டி போடலாம்,
அந்த தேர்தலில் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உங்களுக்கு வாக்களித்து விட்டால் நீங்கள் தான் அவங்களுடைய வேட்பாளர். அந்த மாதிரி அவர் ஆதரித்த வேட்பாளர்கள் டெக்சஸில் ஒரு மிகப்பெரிய குடியரசுக் கட்சியினுடைய தூணாக பல தசாப்தங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய செனட்டரை, மாநிலங்களவை உறுப்பினரை இவர் ஆதரித்த ஒருவர் தோற்கடித்து விட்டார். இது மட்டுமல்ல, வேறு சில இடங்கள்லையும் இவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவருடைய ஆதரவு, இவர் குடியரசுக் கட்சியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குடியரசுக் கட்சி என்ற ஒரு தனி அமைப்பு அல்ல, இவர் தான் குடியரசுக் கட்சி. இவருடைய ஆதரவு இல்லாமல் இவரை எதிர்த்தோ அரசியல் செய்வது என்பது குடியரசுக் கட்சியினுள் இருப்பவர்களுக்கு ஒரு வழியே கிடையாது. இதை பாருங்கள், எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை. அதனால் இந்த ஈரானியர்களோடு அவர் ஒரு கடும் போக்கை கொண்டிருக்கிறார். போன ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நடந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ வந்து ஒரு இழகல், ஒரு சின்ன ஒரு மென்மையான போக்கை அப்படி இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 5 வளைகுடா நாடுகளில் சேர்ந்த தலைவர்கள், அதுக்கப்புறம் எகிப்து, துருக்கி, பாகிஸ்தான், இவர்களோடெல்லாம் அவர் பேசினார். ஒரு கான்ஃபரன்ஸ் கால், ஒரே நேரத்தில் எல்லாரோடவும் அவர் தொலைபேசியில் பேசினார். பேசிட்டு என்ன சொன்னார், இந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏப்ரஹாம் ஒப்பந்தங்கள், அவர் முதல் முறை வந்திருந்த பொழுது இஸ்ரேலோட ஒரு இணக்கமான போக்கை அரபு நாடுகள் கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லிட்டு 3 நாடுகளை இஸ்ரேலோட நேசப்படுத்தினார். அந்த 3 நாடுகளில் மிக முக்கியமான நாடு வந்து ஐக்கிய அரபு அமீரகங்கள். அங்கே வந்து இப்போ டெல் அவீவுக்கும் அபுதாபிக்கும் நேரடி வர்த்தக போக்குவரத்தெல்லாம் இருக்குது. நிறைய இஸ்ரேலியர்கள் நீங்கள் துபாயில் பார்க்கலாம், அபுதாபியில் பார்க்கலாம், அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாரெயினில் மட்டும் இன்னும் அதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அப்புறம் மொரோக்கோ, அதுக்கப்புறம் சுடானும் அப்படி நடந்திருக்கணும். அதுக்குள்ளே அவருடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து என்னுடைய கணிப்பு வந்து சில ஆண்டுகளில் சிரியா அந்த இடத்துக்கு வந்துடும் நான் நினைக்கிறேன். பட் பாகிஸ்தான் துருக்கியும் இது வரைக்கும் 2 அதிபர் ட்ரம்ப் வர வரைக்கும் 2 அரபு நாடுகள் மட்டுமே. 1994 ஜோர்டன், 1978-9 எகிப்து, இந்த 2 அரபு நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலோடு தூதரக உறவுகளை வைத்துக்கொண்ட நாடுகள். அதற்கு பிறகு 94க்கு பிறகு 2016, 17, 18 அளவில் தான் அதற்கு அடுத்த சுற்று அரபு நாடுகள் அவர்களோடு நேச நாடுகளாக மாறுகிறார்கள். அதனால் இது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையை இன்னும் விரிவுபடுத்தணும்னு இவர் நினைக்கிறார். அவர் இந்த ஆட்சி காலம் முடிகிறதுக்கு முன்னாடி, தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக. அதனால் அவர் பாகிஸ்தான் உட்பட அதை சொல்கிறார். பாகிஸ்தான் தான் கடைசி நாடாக இருக்கும். எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலோட நேச நாடாக மாறிவிட்டாலும் கூட பாகிஸ்தான் கடைசியாக வந்து சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சவுதிகள் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தானிகள் வந்துடுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு என்று உருவானால் ஒழிய சவுதிகள் இறங்கி வர மாட்டார்கள் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ இந்த போர் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன பயணத்தையும் மேற்கொண்டிருந்தார். ஸோ சீனா இந்த விவகாரத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? ஏன்னால் சீனாவிலையும் இப்போ வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப சரிவை நோக்கி போயிட்டுருக்கு, வேலையின்மை இருக்குது. அங்கேயும் அந்த உற்பத்தி பொருட்களுடைய விலை வந்து கணிசமான அளவில் உயர்ந்திருக்கு. சீனா ரொம்ப நம்பி இருக்கிறது அவங்களுடைய ஏற்றுமதி, அது மிகப்பெரிய அளவில் வந்து சரிவை சந்திச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் அவர்களும் வந்து போய் சீன அதிபரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ சீனா இந்த விவகாரத்தில் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? சரி, ஒரு இணக்கமான சூழ்நிலையை அவங்களும் கடைபிடிக்க போகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் கூட சீனாவும் இந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க, மறைமுகமாக ஈரானை இந்த பேச்சுவார்த்தைக்கு கூட்டு வரதில் சீனாவுடைய பங்கு பெருமளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீனா இந்த விவகாரத்தில் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? இல்லை, சீனாவுக்கு ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய அக்கறை இருக்குது. ஏன்னா ஈரானிடமிருந்து பெருமளவு எண்ணெயை, அதாவது உலக சந்தையில் விற்கப்பட முடியாத எண்ணெயை வாங்குவது சீனா. அதனால் அதனுடைய இந்த போன மாதங்களில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை தடுத்து விட்டதாக அமெரிக்கர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஓரளவு உண்மை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கப்பல்கள் பெருமளவு எங்கே போகுது? சீனாவுக்கு போகுது. 88% ஈரானுடைய எண்ணெய் வரத்தை வாங்குவது சீனா. அப்போது அந்த எண்ணெய் வரத்து நின்று இருக்கிற மாதிரி இருக்குது அல்லது குறைஞ்சிருக்கு. ரஷ்யாவிடமிருந்து நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு எண்ணெய் பற்றாக்குறையெல்லாம் இல்லை. ஆனால் இது வந்து ஒருவேளை சலுகை விலையில் அவர்கள் வாங்குறாங்களோ என்னவோ தெரியல. அதற்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு இன்னைக்கு. அதனால் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வளைகுடா நாடுகள் அவர்களுடைய பொருளாதாரம் நல்லா இல்லை அப்படின்னா யார் வாங்குவா சீன பொருட்களை? அந்த சந்தை வந்து ஒரு நிலையான நிலைத்த தன்மை உடைய ஒரு சந்தையாக இருக்கணுன்றது அவங்களுடைய விருப்பம்.
இந்த காரணங்களால் இந்த இந்த ஜியோபொலிட்டிக்கல் புவியியல் சார்ந்த புவி அரசியல் சார்ந்த இந்த அதிர்வுகள், இந்த ஸ்திரமற்ற தன்மை அவர்களை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அவர்கள் உலகத்தினுடைய ஒரு உற்பத்தி கூடமாக மாறி எவ்வளோ நாள் ஆச்சு. அவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு பொருளாதாரம், ஒரு அமைதியான ஒரு சந்தை, வாங்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைத்த தன்மை, அரசியல் புவியியல் நிலைத்த தன்மை என்பது அவர்களுடைய சந்தைக்கு அவர்களுடைய பொருட்களை அவர்கள் விற்பனை செய்வதற்கு அவசியமான ஒன்று. அதனால் அந்த காரணங்களாலேயும் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மறைமுகமாக ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை தருகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். எப்படின்னா, பாகிஸ்தான் முதல் இந்த மத்தியஸ்தத்தை இறங்கின உடனே அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் போன ஒரே இடம் பெய்ஜிங். அங்கே போய் அவர் அவருடைய எதிரணை கவுண்டர் பார்ட் சீன வெளியுறவு அமைச்சரை சந்தித்துட்டு ஒரு 5 அம்ச திட்டத்தை, ஒரு ரொம்ப காமன் சென்சிக்கல், ஒரு எளிமையாக எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணை வழக்கப்படி பழையபடி திறக்கப்பட வேண்டும், இந்த மாதிரிலாம் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வர வேண்டும், பேச்சுவார்த்தைகள் தான் தீர்வு, இந்த மாதிரி காமன் சென்சிக்கல், ஏன்னா நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய, நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு 5 அம்ச திட்டத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு சீனாவுக்கு இவர் போயிருக்கார், ஷபாஸ் ஷெரீஃபா, ஆமாம், அவர் போயிருக்கார். அதனால் சீனாவினுடைய பங்கு வெளியில் மற்ற நாடுகள் மாதிரி, துருக்கி மாதிரியோ, எகிப்து மாதிரியோ, பாகிஸ்தான் மாதிரியோ, கத்தார் மாதிரியோ வெளியில் பெரிய அளவில் தெரியலைனாலும் கூட அவர்கள் மறைமுகமாக ஈரானின் மீது சாய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஒருபுறம் ஹர்மோஸ் நீரிணையில் இப்போ தாக்குதல்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. காரணம், அங்கே ஐஆர்ஜிசி சார்ந்த அந்த கப்பல்கள் அங்கே கன்னி வெடிகளை பதிக்கிறாங்க. அதை தடுப்பதற்காக அந்த ஒரு தற்காப்பு தாக்குதல்ன்ட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணையணுன்றதை ட்ரம்ப் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்காரு. அதை பாகிஸ்தானும் மறுக்கிறாங்க, சவுதியிலேருந்து வளைகுடா நாடுகள் மறுக்கிறாங்க. இன்னொரு புறம் முஸ்தபா காமைனி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வளைகுடா நாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளங்களை அமெரிக்கா முழுமையாக அகற்றும், இங்கே அந்த இராணுவ தளங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்போன்றதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. 3 விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு புறம் மத்தியஸ்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேலேயே இப்போ அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களா இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் நீங்கள் இணையன்றது? ஸோ அது வரைக்கும் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? அவருடைய நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கடந்த காலங்களில் பார்க்க மாதிரி ஒரு முறை அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்றாவாக இருக்குது, அடுத்து ஒரு 4 நாட்கள் கழித்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் வேறாவாக இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இல்லை, முதல்ல இந்த ஏப்ரஹாம் ஒப்பந்தங்கள் மீது அல்லது அது மேலே ஒரு அழுத்தம் வந்திருக்கு, அவர் அதை வலியுறுத்துகிறார், அடிக்கடி வலியுறுத்துகிறார் அப்படின்றத நான் ஒத்துக்கலை. இதுதான் முதல் முறை அவர் பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஒரு அழைப்பை தந்திருக்கிறார், ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி ஒரு பல மாதங்களுக்கு முன்பாக சவுதிகள் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு வெளிப்படையாக ஒரு முறை சொன்னார். அவர்கள் ஏறக்குறைய அந்த மாதிரி வர நேரத்தில் தான் ஹமாஸினுடைய தாக்குதல் 2022 நடந்து அதை இல்லாத பண்ணிடுச்சு. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும் ஹமாஸினுடைய தாக்குதலுக்குன்னு எண்ணுபவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதனால் ஏப்ரஹாம் ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் இருக்குது, அது நடக்கும், அது காலத்தினுடைய கட்டாயம். உலகம் அதாவது நீங்கள் அண்டை வீட்டாரோடு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. அதனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடும் அதற்கென்று அந்த நாட்டினுடைய நலனை அவர்கள் எப்படி கட்டி காப்பது அப்படின்ட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கே தெரிந்த வழியில் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய சிந்தனை, இதையெல்லாம் வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க. பல நாடுகள்ன்றதை விட ஒரு சில நாடுகள் இஸ்ரேலை காட்டிலும் ஈரானியர்களை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கும் நாடுகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால் இது ட்ரம்ப் முயற்சி செய்கிறாரோ இல்லையோ, இது இன்னும் ஒரு 20 ஆண்டுகள்லேயோ 30 ஆண்டுகள்லேயோ இல்லை பாலஸ்தீனம் என்ற ஒரு தனி நாடு உருவான பிறகோ இதற்கான இந்த இஸ்ரேலை ஒதுக்கி வைப்பது என்பதற்கான அடிப்படை காரணம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது பெரிய செய்தி அல்ல. இப்போது ஈரானியர்களும் அமெரிக்கர்களும் 2 பேருமே ஒரு கடும் போக்கை கை கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் முதல் ஈரானியர்கள் ஆமாம், ஒப்பந்தத்தில் சிலவற்றில் நாங்கள் சில ஒருமித்த பார்வையை எட்டி இருக்கிறோம் அப்படின்லாம் அந்த ஒரு வாரமாக தான் போட்டுட்ருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ட்ரம்ப் சொன்ன அத்தனையும் மறுத்திருக்கிறார்கள். அவர் மிக நிலை எடுத்து பேசுபவர். எல்லாம் அது யுரேனியம் தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, அதுவும்
நாங்கள் கட்டணம் வசூலிப்பது மாதிரி எங்களுடைய கட்டுப்பாட்டில் ஹோர்முஸ் நீரிணை இருக்கணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப அவர்கள் ஒரு கடும் போக்கை கையாண்டு வருகிறார்கள். நேற்று தான் முதன்முறையாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே முதன்முறையாக வெள்ளை மாளிகை அதை மறுத்திருக்கு. இது வந்து அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் தெளிவாக சொல்கிறார், அவங்க வந்து தே திங்க் தே கேன் அவுட்வெயிட் மீ, என்னை விட அவர்களுக்கு நேரம் அவர்கள் பக்கம் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க, அவர்கள் என்னை விட அவர்களால் காத்திருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த நவம்பர் இடைத்தேர்தல்களில் அந்த காரணங்களுக்காக நான் வந்து வேகமாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டி விடுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எதுவும் உண்மை கிடையாது. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னுடைய ஒரே கவலை, ஒரே அவசரம், அவர்கள் அணுசக்தியாக மாறக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு இந்த இடைத்தேர்தல்களை பற்றிய கவலையோ, அதில் என்னுடைய வேட்பாளர்கள் தோற்று விடுவார்கள் என்ற கவலையோ, எண்ணெய் விலை வந்து இப்படி உச்சத்தில் இருக்கின்ற கவலையோ, இது எதுவுமே எனக்கு கிடையாதுன்றது. அதனால் ஆங்கிலத்தில் வந்து ஹூ பிளிங்ஸ் ஃபஸ்ட், யார் ரெண்டு பேரும் உற்று நோக்கிட்டு இருக்கோம், யார் முதல்ல கண்ணை சிமிட்டுறது அப்படின்ற இந்த விளையாட்டில் இப்போ நேற்று அவருடைய அறிக்கைகள், அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவர் மனதில் புலப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய கை ஓங்கி இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அதனால தான் அவர் அப்படி பேசுகிறார். ஒரு கடும் போக்கை அவர் வந்து முதன்முறையாக இவ்வளவு கடுமையாக, நான் பணத்தை திருப்பி தரமாட்டேன், உறைஞ்சிருக்க பணத்தை வந்துட்டு மீண்டும் அவர்களுக்கு திருப்பி ஒபாமா தந்தது மாதிரி தரப்போவதில்லை, பொருளாதார தடைகளை விலக்குவது என்பது அவர்கள் எனக்கு இதை கொடுத்தா தான் அது நடக்க போகுது. இப்போ ரெண்டு முக்கியமானது அவர் சொல்கிறார். ஒன்று வந்து யுரேனியம் இருப்பை தந்துடணும், அவங்களே அழிக்கணும், மூன்றாவது ஆட்கள் மேற்பார்வையில், இல்லை அமெரிக்காவுக்கு தந்துடணும், அவர்கள் சீனாவுக்கோ அல்லது ரஷ்யாவுக்கோ தந்துடுறோன்னு சொல்கிறாங்க. அது அவருக்கு உடன்பாடு இல்லை. ஒபாமா ஒப்பந்தத்தின் கீழ் அவர்கள் ரஷ்யாவிடம் தான் தந்தார்கள். அதையே திருப்பி பண்ணுறதுக்கு இவர் ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? அதனால் அது அவர் ஒத்துக்க போகிறதில்லை, அது நடக்க போகிறதில்லை. ரஷ்யர்கள் அதை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர் ரஷ்யர்களை பெருமளவு நம்பாத மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்காவது அவர்கள் அவங்களுடைய அணு பேராவலை அம்பிஷனை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும், கைவிட வேண்டும். ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு அவர்கள் நிறுத்தி கொள்வதாக சொல்லியிருந்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் முன்னாடி ஒபாமாவோட அந்த ஒப்பந்தத்தில் சன்செட் கிளாஸஸ்ன்னு உண்டு, அந்தி கிளாஸஸ். அப்போ அந்தி நேரம் வந்துருச்சுன்னா, மாலை வந்துருச்சுன்னா சூரியன் மறைஞ்சிரும். அதே மாதிரி 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது. அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாற வேண்டும் என்றால் மாறிக்கொள்ளலாம். அதனால் அதை விட இவர் எட்டுகிற ஒரு ஒப்பந்தம் அதை விட நல்லதாக இருக்கணும், அதை விட மேம்பட்டதாக இருக்கணும். அதனால் 20 ஆண்டுகள்னு சொல்கிறார். 18 வந்து முடியலாம். ஈரானியர்கள் 5 ஆண்டுகள் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்க தயார்னு சொல்கிறாங்க. அது வந்து அவருக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தும். 15 ஆண்டுகள் ஒபாமாவே ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாரு, நாம் 5 ஆண்டுகள் தானா, அந்த ஒபாமா ஒப்பந்தத்தை மிக மோசமான ஒப்பந்தம்னு வேற இவர் பலமுறை சொல்லிட்டார். அதனால் இதுதான் சிக்கல். வேர்ல்டு எக்கானமி சொன்ன மாதிரி ஒரு சரிவை நோக்கி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போது யுஎஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மார்கோ ரூபியோ அவரும் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஒரு 5 நாள் பயணமாக வந்திருக்காரு. ஸோ பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுறதை பற்றியும், பாகிஸ்தானை பற்றின இந்தியா படுற கவலை வந்து ஒரு நியாயமானது அப்படின்றதும் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு பயணம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இந்தியாவில் நாளுக்கு நாள் வந்து இங்கே கமாடிட்டி ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கு, பெட்ரோலில் அதிகமாக தொடங்கியிருக்கு இப்போது. ஸோ இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த பயணம் வந்து அவர் வந்தது அந்த 4 அணியினுடைய சந்திப்புக்காக வந்தார். குவாட், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, இந்த 4ம் சேர்ந்து ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அது வந்து சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு என்று சீனர்கள் எண்ணுகிறார்கள். பல வியூக அமைப்பாளர்களும் அப்படித்தான் எண்ணுறாங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்ட்டு இந்தியா பலமுறை சொல்லியிருக்கு. அது ஒரு இராணுவ அமைப்பு அல்ல, ஆனால் ஒத்த நோக்குடைய சீனாவை கண்டு அஞ்சுகிற சிலர் ஒன்றாக கூடியிருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு தளம். அது பொதுவாக அந்த நாட்டினுடைய தலைவர்கள் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. சமீப காலங்களில் அப்படி இல்லை. அதனுடைய முக்கியத்துவமோ அல்லது அதனுடைய கனமோ கொஞ்சம் குறைஞ்சி வரா மாதிரி இருக்குது. வெறும் வெளியுறவு அமைச்சர்கள் மட்டுமே சந்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த கூட்டத்துக்கு தான் அவர் வந்தார். அவர் 4 நாள் இங்கே வந்தார். அந்த 4 நாள்களில் 2 நாள் அவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய மனைவியோட ஒரு சுற்றுலா பயணியாக இங்கே வந்தார். ஜெய்ப்பூர் போனார், தாஜ்மஹல் போனார், இந்த கொளுத்தும் வெயிலில் பண்ணார். அதுக்கப்புறம் முதல்ல அவர் வந்து இறங்குனது கல்கத்தாவில் தான். அவர் வந்து ஒரு கத்தோலிக்கர். அவர் வந்து கியூப பூர்வீகம் உள்ளவர். அவருடைய பெற்றோர்கள் 1959 கியூப புரட்சிக்கு முன்பாகவே அமெரிக்காவில் தஞ்சமடைந்தவர்கள்.
அங்கே பிறந்தவர். அவர் இங்கே அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் கூட அவருடைய மனதெல்லாம் கியூபாவில் தான் இருக்குது. அதனால தான் அவர் வெளியுறவு அமைச்சரான பிறகு உங்களுக்கு தென் அமெரிக்கா மீது அமெரிக்கர்கள் மீண்டும் ஒரு அதீத கவனம் செலுத்துவதை நம்ம பார்க்குறோம். வெனிசுவேலாவில் நடந்தது, ஜனவரியில் நடந்த அமெரிக்க அதிரடி நடவடிக்கை, இப்போ கியூபாவிடம் அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது, ராவுல் காஸ்ட்ரோ மீது கொலை குற்றச்சாட்டுகளை அவர்கள் தாக்கல் செய்திருப்பது, ராவுல் காஸ்ட்ரோவினுடைய பேரன் கியர்மோ காஸ்ட்ரோவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருப்பது, அந்த அரசை வெனிசுவேலா மாதிரி தங்களுக்கு இணக்கமான, தங்களுக்கு நட்பான, தங்களுக்கு எதிர்ப்பில்லாத ஒரு அரசாக மாற்றுவது, இதையெல்லாம் அவர் வெளியுறவு அமைச்சராக இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. அவர் இங்கே வந்திருக்கார். அவர் இந்தியாவினுடைய அவர் முன்னாடி ஃப்ளாரிடாவினுடைய அமெரிக்க காங்கிரஸினுடைய செனட்டினுடைய உறுப்பினராக இருந்தவர். அதற்கு முன்பாக ஃப்ளாரிடாவினுடைய சட்டமன்றத்தினுடைய நம்முடைய எம்எல்ஏ மாதிரி அங்கே இருந்தவர். ரொம்ப இளமையானவர். அவர் ஒரு காலத்தில் அதிபர் தேர்தலுக்கு நிற்கணும்ட்டு ஆசைப்பட்டவர். ட்ரம்ப்பை எதிர்த்தெல்லாம் பேசியிருக்கார் ஒரு காலத்தில். அவரை வச்சிருக்கார். அடுத்து ட்ரம்ப் போன பிறகு இவருக்கும் வான்ஸ், இவங்க 2 பேருக்கும் தான் அவருக்கு பின்னாடி இவர்கள் தான் அந்த இடத்துக்கு போவாங்கன்ற மாதிரி ட்ரம்ப்பே அவங்கள 2 பேரையும் அடையாளம் காட்டியிருக்கார். அந்த மாதிரி அவர் அவர் மீது இந்தியா ஒரு முதலீடு செய்கிறது அப்படின்னா அது ரொம்ப முறையாக இருக்கும். அவருக்கு இந்தியா மீது ஒரு சின்ன பரிவு உண்டுன்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானிகள் தொடர்பாக அவர் சொன்னது நான் எனக்கு சரியாக நினைவிருக்குமானால் பாகிஸ்தானிகளுடைய மத்தியஸ்தம் பற்றி இந்தியா ஒன்றும் பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அது வேறு. ஏன்னா அவர்கள் நமக்கு இல்லாத ஒரு வசதி அவர்களுக்கு இருக்குது. அவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடு. அதற்கென்று சில சலுகைகள் உண்டு, அதற்கென்று சில வசதிகள் உண்டு. நமக்கு அது கிடையாது. நாம் ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியாது. நாம் அவர்களுக்கு இயற்கையாக அமைந்த ஒரு நல்வாய்ப்பு நமக்கு கிடையாது. நாம் நம்முடைய நல்லெண்ணம், நம்முடைய நெருக்கமான உறவு, அன்பு, நேசம் இதையெல்லாம் வச்சு தான் நெருங்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஐக்கிய அரபு அமீரகங்கள் கிட்ட நெருங்கியிருக்கோம், மிகப்பெரிய நட்பு வச்சுருக்கோம் அவங்களோட. அதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் இங்கே வந்தது அந்த 4 சந்திப்புக்காக வந்தார். அதை இது அவருடைய முதல் வருகை. வெளியுறவு அமைச்சராக ஆன பிறகு அவருக்கும் ஜெய்சங்கருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அடிக்கடி பார்க்குறாங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில், ஏதாவது ஒரு அமைப்பில், ஏதாவது ஒரு சந்திப்பில் சந்திச்சுக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி வரும் இந்த தொழிலில். அதுதான் ஒரு பொதுவாக தனிப்பட்ட முறையில் ஒரு நேசமும் ஒரு புரிதலும் முக்கியம். ஒரு இடத்துக்கு 2 பேரும் ஒரே இடத்துக்கு போகிறதுக்கு. அதனால் அது அப்படித்தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொன்னீங்க சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு மாற்றாக இந்த குவாட் என்ற ஒரு அமைப்பை துவங்கியிருக்காங்கன்ட்டு. இன்னொரு புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனா பயணத்தை முடித்த உடனே அடுத்ததாக ரஷ்ய அதிபர் புதின் அங்கே சீனாவுக்கு வந்தார். ஸோ அப்போது முக்கியமாக பேசப்பட்டது டாலருக்கு மாற்றான ஒரு கரன்சியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனாவுடைய யுவான் ஒரு இந்த பரிமாற்றத்துக்கு, சர்வதேச அளவிலான பரிமாற்றத்துக்கு அதை ஒரு முக்கியமான ஒரு நாணயமாக பயன்படுத்துகிற ஆலோசனையும் இருக்குது அப்படின்றதையும் இப்போ தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகளை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இப்போது டாலர் தான் இப்போது சர்வதேச அளவில் ஒரு பயன்பாட்டு நாணயமாக இருக்குது. அதாவது உலக வர்த்தகத்தில் 80% மேலே இன்னைக்கு வரைக்கும் டாலர்னுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. யுவான் இதெல்லாம் இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு சில தசாப்தங்கள் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். குறைஞ்சபட்சம் 2 தசாப்தங்கள் ஆகலாம். யூரோ முதல் அதை மிதக்க விட்ட பொழுது, யூரோவை கண்டுபிடித்து இத்தனை ஐரோப்பிய அரசுகள், ஐரோப்பியர்கள் வசதியானவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை தூக்கி நிறுத்தின பொழுது அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக டாலருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னவர்கள்லாம் உண்டு. யூரோ எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், டாலர் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். டாலர்னுடைய ஆதிக்கம் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த மாதிரியான பேச்சுகள் திருப்பி பேசப்படுறது மட்டுமே அதை உண்மையாக்கிடாது. அந்த இடத்துக்கு சீனர்கள் போகிறதுக்கு அவர்கள் பெரிய பொருளாதார வலிமை மிக்கவர்கள். ஆனால் அவர்களுடைய அந்த வலிமை இன்னும் முழுமையாக டிரான்ஸ்லேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அது இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. பல இடங்களில் இப்போ பல நாடுகளில் நான் வேலை பார்த்த பல போர்க்கால நாடுகளில் டாலர் தான் செலாவணியாக பயன்படுத்தப்படும். ஏன்னா இப்போ சோமாலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சோமாலியாவுக்குன்ட்டு ஒரு செலாவணி இருந்தாலும் கூட அதை பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க.
அதனால் நீங்கள் டாலரில் தான் பொருட்களை வாங்குவீங்க. டாலர் தான் அங்கே வந்து அதிகாரப்பூர்வமற்ற செலாவணி. அதே மாதிரி கோசோவோ, நான் வேலை பார்த்த யூகோஸ்லாவியாவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு நாடு, அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பல இடங்களில் நான் வேலை பார்த்த போர்க்கால இடங்களில் எல்லாம் டாலருக்கு இருந்த மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் பார்த்து நான் அசந்து போனேன். அதனால் அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உலகத்தினுடைய பொருளாதார அமைப்பே மாறணும். அது மாறுவதற்கு நாளாகும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் போர் சூழல், இன்னொரு பக்கம் பொருளாதாரம் சரிவு. அடுத்து என்ன ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க அமெரிக்காவும் ஈரான்றதை வந்து அடுத்தடுத்து அந்த பேச்சுவார்த்தைகள் மூலிமா தான் நமக்கு தெரிய வரும். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.